ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. அதுவும் போக நீங்கள் ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வாங்க டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ சொல்கிறாரு, என் அப்பாவை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கார் ஏற்றி கொண்டாரே, அது உன் அப்பா தான். நீ என் எனிமியோட டாட்டர், அது உனக்கு தெரியுமா? நீ இந்த குடும்பத்துக்கு லாய்க்கே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்ட, இல்லை என் அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், என் அப்பாவுக்கும் உன் அப்பானா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே ஆன் சொல்கிறா, இல்லை உன் அப்பா தான் ஏற்றி கொண்டாரு, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட காட்டுறா. ஹீரோ பார்த்த உடனே இந்த ஃபோட்டோக்கெல்லாம் என்ன சொல்கிற அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, அந்த ஃபோட்டோலாம் பொய்யானது அப்படின்னு சொல்கிறா. உடனே இது எல்லாம் பொய்யானது கிடையாது, இது போலீஸாரால் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணதான் அப்படின்னு சொல்லி ஆன் சொல்கிறா. உடனே ஹீரோயின் இதெல்லாம் பொய் பொய் அப்படின்னு சொல்ல ஆன் பக்கத்தில் போய் சொல்கிறா, இதெல்லாம் நான் பண்ணலைன்னா எப்படி ஹீரோவோட மிஸ்ஸஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெறுப்பேற்ற ஹீரோயின் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுறா. உடனே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுறா. ஹீரோ சொல்கிறாரு, இவன் நெஞ்சு வலிக்கு காரணம்னா அது நீ தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு கூட தான் பிரெயின் கேன்சர் அப்படின்னு சொல்கிறா. என்ன ரொம்ப நாடகம் ஆடுற, இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்துவியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆன் சொல்கிறா, எதுக்குக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா, உடம்பு சரியில்லைன்னு அதுவும் பிரெயின் கேன்சர் மேலே சொல்லி ஏமாத்துவீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் என் அப்பாவை விட்டுடு அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுடுறாரு. உடனே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லுதாரு. ஹீரோயின் சொல்கிறா, நான் இதை சைன் பண்ண என் அப்பாவை விட்டுடுவியா அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, நான் உன் அப்பாவை விட மாட்டேன், அதுக்கு விடணும்னா நீ இந்த வீட்டில் 10 வருஷம் நேனியாக வேலை செய்யணும், அதுவும் ஆனுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பாவை காப்பாற்றணும். அதுக்காக என்ன சொல்கிறான்னா சரின்னு சொல்லிடுறா. எல்லா கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ண உடனே ஆன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை இழுத்துட்டு பேஸ்மெண்ட்டில் கொண்டு போட்டுடுறா. இனிமேல் இதான் உன்னோட இடம் அப்படின்ற மாதிரி. ஆன் அடைச்சிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் 30 ஆச்சே, எனிமியோட டாட்டர் ஆச்சே, நீ தொடலாமா அப்படிங்கவும் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அழுகிறா, விடமாறி தெரியலை. அதில் ஹீரோயினுக்கு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அவள் ஒரு டேப்லெட் வச்சுருக்கா, அதை எடுத்து சாப்பிட போகிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த டேப்லெட்டை பிடிங்கி வச்சுட்டு, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இருக்கும் இல்லையா, என் குழந்தைக்கு நீ தகுதியே கிடையாது, முதல்ல நீ இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாத்திரையை கொடுக்க ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு என் மாத்திரையை கொடு அப்படின்னு கேட்குறா. ஹீரோ கொடுக்க மாட்டேங்கிறாரு. உடனே ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுறான். எழுந்து போய் ஒரு 3 ஸ்டெப் வைக்கிறா, அங்கே மயங்கி விழுந்துடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேர் பண்ணி கேட்கங்குள்ளேயும் ஆன் என்ன பண்ணுறான்னா ஒரு பிளட்டு அடைச்ச மாதிரி ஒரு கவரை கொண்டு போட்டுட்டு, சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் ஹீரோவை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி பிளட் கவரை காமிச்சே சொல்லிடுறா. உடனே ஹீரோ ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாருனா பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஹீரோயினோட டேப்லெட்டெல்லாம் பாத்ரூம்குள்ளே போட்டுட்டு ஃப்ளஷ் அமுக்கி விட்டுறாரு. ஹீரோயின் ப்ளீஸ் இஞ்சிரா, என் மாத்திரையை கொடுத்துருன்னு. ஹீரோ கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ ஹீரோயினுக்கு மாத்திரை சாப்பிட்லங்க கூடம் விட்டு மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் பிளட் வர ஆரம்பிச்சது. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க ஆன் அங்கிட்டிருந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆனை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அங்கனையே விட்டுட்டு ஆனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு திரும்பி வர்றாரு. வந்த இடத்துல நீ வா மறுபடியும் ஆன் கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. ஹீரோயின் நான் ஏன் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆன் கிட்ட சொல்ல ஆன் சொல்கிறா, இது ஒன்று எனக்கு புதுசு இல்லை, அக்கா என்னை புள்ளி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோ என்ன சொல்கிறாருனா, உன் தம்பி நேற்று தானே ஒரு காலேஜுக்கு போனான், அதை நீ மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் தம்பிக்காக வேறு வழி இல்லாமல் நீல் டவுன் போட்டு ஆன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமாடா லூசு பயலே அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சது. இன்னும் அந்த டேப்லெட் சாப்பிடல. மூக்குலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு டாக்டர் கரெக்டாக பிடிக்கிறாரு. அவளை இன்னொரு வாரில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, உங்களுக்கு பிரெயின் கேன்சர் இருக்குது, அது போக நீங்கள் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேபியை அபார்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, யாரோட குழந்தைய யார் கொள்வது, மரியாதையை என் குழந்தைய என்கிட்ட பெற்று கொடுக்குற வழியை பாரு, அதுவும் போக நீ இதை பெற்று ஆன் கிட்ட கொடுத்துரு, அவள் இது அம்மாவாக இருந்து வளர்ப்பா தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன லூசு பயிலாடா, குழந்தைய நான் கஷ்டப்பட்டு
மட்டும் பெப்பேன், அதை இன்னொருத்திட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, மரியாதையாக ஒபீடியண்ட்டாக இருக்கணும், உன் அப்பாவும் தம்பியும் இப்போ என் கைக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, அதனால் ஹீரோவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட வீட்டுக்கு வர்றா. பேபியை வச்சுனாலும் அவன் திறந்துறானான்னு பார்ப்போன்னு சொல்லி வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறான்னா ஆன் வந்து ஹீரோயினோட வயிற்றில் இருக்க பேபி பிடிக்காம ஹீரோயினுக்கு வந்து ஒரு டானிக்க மாதிரி சைனீஸ் மெடிசன் மாதிரி ஒன்று கொடுக்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இல்லை எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சிக்கோ நல்லதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலை வந்து தள்ளி விட்டுடுறா. கரெக்டாக அதை தள்ளி விட்றா, ஹீரோ வந்துடுறான். வந்தவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஆனை தூக்கி விட்டுட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அப்பாலஜிஸ் பண்ண சொல்கிறான். ஹீரோயினுக்கு தான் இது பழக்கப்பட்டதாச்சே, அதனால் அப்பாலஜிஸ் பண்ணிவிட்டு இப்போ போதுமா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போக போகிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கீழே கிடக்கிறதெல்லாம் யாரும் உங்கள் அப்பா நான் வந்து க்ளீன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை க்ளீன் பண்ண விட்டுறான். ஹீரோயினுக்கு வந்து கையெல்லாம் கிளிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே அந்த டாக்டர் செக் பண்ணார்லேயே அவரும் இருக்கார். இங்கே என்ன பண்ணுற பயந்துக்கிட்டே எந்திக்கிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. எப்படி வந்தார் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஹீரோ வந்தவனே என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா உன்னோட வயிற்றில் இருக்க குழந்தை இவனோடது தானா, என்னோடது இல்லையா, என்னையவே நீ ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடித்து இழுத்துட்டு போக டாக்டருக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை. என்னடா நடக்குதுன்ற மாதிரி உட்காந்துட்ருக்க ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. வந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ விட்டுடுறாரு. ஹீரோயின் வந்து டே உனக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி கூடி கையை கட்டி போட்டுட்டு வாயில் ஒரு துணியை வச்சு அடைச்சி வச்சிடுறாரு. அடைச்சி வச்சுட்டு ரெண்டு பேரை விட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினை வந்து அவங்க லைட்டாக ஃபோர்ஸ் பண்ண வராங்க. அதுலேயே ஹீரோயின் வந்து மயங்கிடுறா. மயங்கிட்டு மூக்குலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதை ஹீரோ கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அவள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமாக நடிப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் போகிறாங்க. ஹீரோயின் வந்து ஆடவும் இல்லை அசையவும் இல்லை. உடனே மறுபடியும் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறாங்க. ஹீரோயினை வந்து ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ வெளியில் நிற்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பெட்டில் படுத்திருக்கா. அப்போ ஹீரோவும் ஆனும் பக்கத்தில் இருக்காங்க. ஆன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் கண்ணு முழிச்ச உடனே உன்னோட வயிற்றில் இருக்கிறது டாக்டரோட குழந்தையா, ஏன் நீ எங்ககிட்ட முதலையே சொல்லலை அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக சொல்கிறேன் என் வயிற்றில் இருக்கிறது ஹீரோவோட குழந்தை தான், நான் யாரையும் ஏமாற்றலை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ நம்ப மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் வந்து நீ வேணால் டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே வேலை பார்க்குறா, பேபி கிட்ட பேசிகிட்டே வேலை பார்க்குறா. அங்கே வந்த ஆன் வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்ட ஹீரோயின் கேட்குற, இது எல்லாம் உன் வேலையா அப்படிங்கவும், ஆமாம் இங்கே நடக்கிற உண்மையை சொன்னேன், நீ இங்கே இருக்கேன்னா அதுக்கு உன் அப்பா தானே காரணம், உன் அப்பாவை வச்சு தானே உன் ஹீரோ இங்கே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதை சொன்னேன், உன் அப்பா மேலேருந்து குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆன் சொல்ல ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்பா வச்சே நீ என்னை எப்படி த்ரிட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோ வர்ற சவுண்டு கேட்டுருது. உடனே ஆன் கீழே விழுந்துடுறா. ஆன் கீழே விழுந்தோடனே ஹீரோ வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்க சொல்ல ஹீரோயின் வந்து இந்த வாட்டி இவகிட்ட நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், என் அப்பானால தான் நான் இங்கே இருந்தேன், என் அப்பாவே போயிட்டாரு, இனிமேல் மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்து பயங்கரமாக அழுகிறா. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னும் 7 months பேபி வந்துடும், ப்ளீஸ் எந்திரிங்கன்னு சொல்லி அழுகையில் ஹீரோ சொல்கிறாரு, அப்பாவை தான் பார்த்துட்டேல வா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஹீரோயின் சொல்கிறா, அவன் கூட வரமாட்டான்டா அப்படின்னு சொல்கிற இருக்கையிலேயே ஹீரோயினுக்கு வந்து கால் வழியாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாரு. வெளியிலே நிற்கிறாரு. ஆப்ரேஷன்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்றா. ஹீரோ ஃபீட் பண்ணுறாரு, ஹீரோயின் சாப்பிட மாட்டேங்கிறா. உடனே என்ன பண்ணுறாருனா அதாவது பவுலோட கொடுக்குறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உன் கையால் குடிக்கிறது விஷம் குடிக்கிற மாதிரி இருக்குது, கொண்டா நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லி பவுலை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் வந்து உங்கள் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லி விட்டு வேற போயிடுறா. ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, சத்தியமாக சொல்கிறேன் இது உன்னோட பேபி தான், நீ நம்புனா நம்பு நம்பாட்டி நான் இருன்னு சொல்லவும் ஹீரோ வந்து உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வர்றாரு. இது என்னன்னா, இது இந்த நர்ஸோடையும் ஆனோட வேலை தான். அந்த பேபி டிஎன்ஏ ரிசல்ட் வந்து இவங்க 2 பேர் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோயினை வந்து அந்த வார்டுலேருந்து வேறு வார்டுக்கு மாற்றுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் இழுத்துட்டு போகிறாரு. என்னன்னா, உன் தம்பி வந்து ஆனை கடத்தி வச்சுட்டு கத்தி வச்சு மிரட்டுறான் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. தம்பி என்ன பண்ணுறான்னா அவங்க அக்கா கிட்ட கேட்குறான்,
நம்ம அப்பா இறந்ததுக்கு இவ தானே காரணம், இவளை நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ வாழ வேண்டிய பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே தம்பி என்ன சொல்கிறான்னா, என் அக்காவை விட்டுடு, நான் இவளை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட டீல் போட, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு 1 2 எண்ணிட்டு ஹீரோயினை தள்ள அங்கிட்ட ஆன் வந்து என்ன பண்ணுறான்னா தம்பியை கீழே தள்ளி விட்டுறா பில்டிங்லேருந்து. தம்பியோட கையை ஹீரோயின் தான் பிடிச்சிட்ருக்கா. ஆனால் என்னென்னா இங்கே ஆன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோ வந்து ஆனை தூக்கிட்டு வெளியில் அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருந்தான். இங்கே தம்பியை வந்து ஹீரோயினால் பிடிக்க முடியல. அதனால் தம்பி என்ன சொல்கிறான்னா, நீ நல்லபடியாக இருக்கணுங்கா, இது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து அவனே கையை விட்டுடுறான். தம்பி கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் மயங்கிடுறா. மறுபடியும் இன்னொரு பெட்டில் தூக்கிட்டு வந்து ஹீரோயினை சேர்க்குறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் வந்து டாக்டர் தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, உன் தம்பி வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான், நம்ம இதுக்காகவே ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து சரி நான் உன்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கை கொத்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையிலே ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டரை ஒரு அடி அடிச்சுட்டு இங்கேருந்து மரியாதையை வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. போகிற மாதிரி இல்லை. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ நீ இதை லைவாக பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ என்னோட குழந்தைய தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, மரியாதையை என்னோட குழந்தைய பெற்றுட்டு ஆன் கிட்ட கொடு, நான் நல்லபடியாக வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வழியிலேயே ஆன் நிற்கிறா. ஆனுக்கு வந்து பயங்கர கடுப்பு. உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரா. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தள்ளி விட்டுட்டு, நீனு ஹீரோவோட குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா இந்த என்னோட இடத்த எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக மிரட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, உன் தம்பியை நான் தான் மாடியிலேருந்து தள்ளி விட்டேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறா. இதை ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் தம்பியை மேலேருந்து தள்ளி விட்டுருப்போன்னு சொல்லி ஆனை பிடிச்சி ஒரு குலுக்க குலுக்கிடுறா. இதை ரெக்கார்ட் பண்ணதை ஹீரோயின் வந்து ஆன் கிட்ட காட்டும். ஆன் பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஆனுக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது போல். அதை பற்றி பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ என்னையும் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோ மாட்டேன்றாரு. உடனே ஹீரோயின் வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து காட்டவும் ஆன் வந்து ஹீரோ ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அன்றைக்கி நைட்டே தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஆன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ரூமில் போய் ஹீரோயினோட ஃபோனை எடுத்து அந்த ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணிட்டு போகிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் வந்துடுது. சுற்றி இருக்கவங்களாம் ஹீரோயின் வந்திருக்கா, அவளை வந்து புரணி பேசுகிறாங்க, செக்கமே இல்லாதமா வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஆனும் பேசிகிட்டு இருக்கையிலே ஹீரோ வந்துடுறாரு. லைட்டாக ஹார்ட் வலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோ வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கவும் ஆன் சொல்கிறா, நான் சிஸ்டரை கூட்டிகிட்டு போய்க்கிறேனே அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் ஹீரோயினோட பேசிகிட்டு இருக்க ஆன் என்ன சொல்கிறான்னா, அந்த ரெக்கார்டை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் ஆன் என்ன பண்ணுறான்னா பாட்டிலால் தூக்கி ஹீரோயின் தலையில் அடிச்சிடுறா. அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. ஹீரோ கிட்ட வந்து சிஸ்டர் வந்து பிஸியாக இருக்காங்க, வாங்க நாங்கள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிஸியாக ரேம் வாக் நடப்பாங்கள்ல, அது மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இன்னிலேருந்து இவ என்னோட ஃபியான்சி, யார் இவளை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனை சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் வந்து நல்லா கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே வர்றா. வந்தவ வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே அதை வந்து ஹீரோ கிட்ட போட்டு காமிச்சிடுறாங்க. சுற்றி இருக்கவங்களும் ஆனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக டாக்டர் வர்றாரு. ஆன் என்ன பண்ணுறான்னா ஹார்ட் வலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே டாக்டர் வந்து கூட 2 டாக்டரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல, இவங்க உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட சிம்பதி வாங்கணும், அதனால் தன்னோட கழுத்தை தானே கட் பண்ணிக்கிட்டுறா. உடனே ஹீரோ தூக்கிட்டு போய் ஆனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. ஆன் என்ன சொல்கிறான்னா, இதை வேணும்னே நான் பண்ணலை, அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து இன்னமும் ஆனை தான் நம்பிக்கிட்டு இருக்கான். உடனே என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஆனை சமாதானப்படுத்திட்டு டைரெக்டாக எங்கே வர்றாருன்னா ஹீரோயினை தான் பார்க்க வர்றாரு. ஹீரோயின் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு 5% ஷேர் தரேன், நீ வந்து ஆனுக்கு மேலே எந்த கேஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அவாடிக்கு எந்திரிச்சு போக போகிறா. அதுக்கு ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வெக்கமா இல்லையா, என் அப்பாவை கொலை பண்ணியிருக்கா, என் தம்பியை மேலேருந்து தள்ளி விட்ருக்கா, அவளை விட சொல்கிறா அப்படிங்கவும் ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்குள்ளே தரன்னு இழுத்துட்டு வந்து விட்டுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், அது ரொம்ப தப்பு, என் பேச்சை கேட்காம இந்த வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட இந்த ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து மூக்குலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால் மாத்திரையை கீழே போட்டுடுறா, எடுக்கக்கூட முடியாமல். அப்போ அங்கே வரக்கூடிய ஆன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க என்ற பேரில் வருவா போல். ஹீரோயின் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிவிட்டு அந்த மாத்திரையை ஹீரோயின் எடுக்க போகிறா, அதை கூட எடுக்க விட மாட்டேங்கிறா.
இனி உயிரோடு இருக்க போகிற கொஞ்ச நாள் கூட உன்னை நான் நிம்மதியோடு இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் கரெக்டாக டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை காப்பாற்ற வந்துடுறாரு. காப்பாற்ற வந்தவர் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியில் போகையில் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டாக்டர் கூடயே வெளியில் போயிடுறா. ஹீரோயின் போய் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் போல் ஆன் வந்து ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல, அவள் உன்னோட பேபியை வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அவர் அப்பர் மாதிரி போன விதத்தில் இப்போ திரும்பி வருவாப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா சொல்லி முடிக்க முடியும் ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. என்னென்னா டாக்டர் தானே கூட்டு போனார், அவரோட குடும்ப உறுப்பினர்களை வச்சு மிரட்டி ஹீரோயின் வந்து கூட்டு வந்திருக்காரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா மேலே இருக்க ரூமில் போய் இரு, என் பெர்மிஷன் இல்லாமல் ரூமை விட்டு கூட நீ வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு 5 மாதம் ஆகிடுது. ஹீரோயினோட வயிறும் பெருசாகிடுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, 7 மந்த் ஆகிடுது. ஹீரோயின் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பாவை யார் கொலை பண்ணாங்க அதுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, உங்கள் அப்பா இன்னசென்ட் சொல்லி ப்ரூஃப் பண்ணிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. இல்லை ஆன் கேட்டுடுறா. உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்து உயிரோடு இருந்தால் தானே இதை நீ ப்ரூஃப் பண்ணுவான்னு சொல்லி மாடியிலேருந்து உருட்டி விட்டுடுறா. அவள் உருட்டி விட்ட சமயம் கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. உடனே அவன் நல்லவ மாதிரி நடிக்கணும் இல்லையா, ஒரு கல் எடுத்து தன்னோட தலையிலேயே தானே இடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தோம், கைகலப்பாயிருச்சு, தெரியாமல் ஹீரோயினை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன் சொல்லிடுறா ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு ஹீரோயின் அதே இடத்துல போட்டுட்டு ஆனை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் பார்க்குற ஏக்கத்தோட தூக்கிட்டு போய் தன்னையும் தன்னோட பேபியும் காப்பாற்றிட மாட்டானா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹீரோ வந்து ஆனை மட்டும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. யாரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்க போல். ஆன் தான் பக்கத்தில் இருக்கா. என்னோட குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்க உன் குழந்தை 7 மந்த்து தானே ஆகுது, பிறந்துச்சு, உயிரோடு இருந்துச்சு, ஆனால் என் கையால் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கடுப்பாயிருது. ஆனை பிடிச்சி நெரிச்சு வச்சிருதா. உடனே ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ ஆன் மேலேயே கையை வைப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இப்போ நம்மளோட குழந்தைய கொன்று இருக்கா தெரியுமாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அதை ஹீரோ வந்து ஆனை காப்பாற்றிட்டே இருக்கார். உடனே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுடுற ஆனை. உடனே ஆன் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆன மாதிரி காமிச்சிக்கிடுறா. ஹீரோயின் அங்கேயே மயங்கிடுறா. பெட்டில் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு சேரில் போட்டு ஹீரோ தான் கட்டி வச்சுருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. ஹீரோவோட தம்பி ஹார்ட்டை எடுத்து ஆனுக்கு வைக்கவும், ஆனால் தம்பி உயிரோட தான் இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா என்னோட ஹார்ட்டனாலும் எடுத்துக்கோ, என் தம்பிக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஹீரோ வந்து பாரு உன் தம்பி எப்படி சாகுறான் பாருன்னு சொல்லி ஹார்ட்டை எடுக்கிறத லைவாக காட்டுறாங்க. உடனே ஹீரோயின் மயங்கிடுறா. மயங்கவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து டாக்டர் வந்து சைன் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா சாரான ப்ளீடிங் தானே அப்படிங்கவும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு பிரெயின் கேன்சர்டா, சைன் பண்ணாதான் ஆப்ரேஷனே பண்ண முடியும் அப்படிங்கவும் ஹீரோவே பயந்துடுறாரு. உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் நின்று பார்க்குறாரு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்ணு முழிக்கணும், இப்போதைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, கண்ணு முழிக்கலைன்னா அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்டே நிற்கிறாங்க. ஹீரோ எப்படியெல்லாமோ எழுப்பி பார்க்குறாரு, எழுப்ப முடியலை. இன்னொரு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்தோடனே ஹீரோவை பொழந்து எடுத்துடுறாரு. இவளுக்கு பிரெயின் கேன்சர் எப்படின்னு என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லி ஹீரோ டாக்டர் கிட்ட கேட்க சொன்னால் மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப ஒரு கெஞ்சி கேட்குறதுனால ஒரு கட்டத்தில் ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறா. கண்ணு முழிச்ச ஹீரோயின் வந்து இங்கேருந்து வெளியே போகணும், பார்க்கவே எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா உன் தம்பியோட ஃபியூனரலுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கல்லறைக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக உட்காந்து கல்லறையில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே ஆன் வந்துடுறா. வந்தவ வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னோட ஹார்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிறகு உன்னை பார்க்க வரலனா எப்படின்னு சொல்லி தம்பி கலரையை பார்த்து பேச ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. உடனே ஆனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆட்ட ஆன் கீழே விழுவுறா. ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை தள்ளிடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் எந்திரிச்சு வந்து ஆனை பிடிச்சி நெரிக்க போகிறா. உடனே ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. இதில் பயங்கரமாக டென்ஷன் ஆன ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஆன் நிற்கிறா. அவள் பின்னாடியே ஒருத்த வந்து ஹக் பண்ணுறான். யாருன்னா ஆனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் போல். நீ என்னையவே ஏமாற்றிட்டேல அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறா நான் உன்னை ஏமாத்தலை, ஹீரோவோட சொத்தெல்லாம் அமுக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு அவன் சொல்கிறான் நான் உன்னை நம்புவான்னு நீ நினைக்கியா அப்படின்னு அவன் சொல்ல நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆன் சொல்கிறா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு.
போயிடுறாரு. அப்போ ஆன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோவை செட்யூஸ் பண்ணுறா. ஆனால் ஹீரோக்கு என்ன தெரியுது, ஹீரோயின் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிடுறாரு. ஆனால் ஆன் வந்து ஹீரோவை தூக்கிட்டு போய் எல்லாம் நடந்த மாதிரி செட் பண்ணிடுறா. இப்போ ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே ஒன்றும் புரியலை. உடனே ஆன் சொல்கிறா நேற்று நைட்டு எல்லாம் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்கிறாரு சாரி இதெல்லாம் தெரியாமல் தான் நடந்திருக்கும், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிட்டிருந்து கிளம்பிடுறாரு. அதே வாசலில் ஆனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துடுறான். வந்தவ வந்து ஆன் சொல்கிறா ஹீரோயின் உயிரோடு இருக்குதுடி, இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை போட்டு தள்ளதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு ஆனோட ஒன்று சேர்ந்துடுறான். சொன்னான் இல்லையா, அதே மாதிரியே ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயினை கடத்திட்டு போகிறான். அப்போ டாக்டர் பார்க்காரு. இறந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இதில் விழிச்சுக்கிட்ட டாக்டர் வந்து அது அந்த பக்கம்ல இருக்கவே அந்த பக்கம் போகிறான் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களால அலர்ட் பண்ண அதுக்குள்ளேயே ஆனோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை கடத்திடுறா. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா ஆன் தான் பக்கத்தில் நிற்கிறா. நீயே என்னை கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்க இப்போ ஹீரோவை வர சொல்லியிருக்கேன், 2 பேரில் யாரை காப்பாற்றுவான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக ஒன்றை தான் காப்பாற்றுவான், என்கிட்ட ஏன் கேட்குற அப்படின்றா. அதுக்குள்ளேயும் ஹீரோயினோட வாயில் துணியை வச்சு ஆனோட வாயிலையும் துணியை வச்சு தன்னைத்தானே கட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி. இப்போ ஹீரோ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவங்க சொன்ன மாதிரியே பணத்தை கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்த ஹீரோ வந்து பணத்தை வந்து அந்த ஆனோட எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்ட போட பணத்தை எடுத்துக்கிறான். அவனும் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறான்னா 2 பேரில் ஒருத்தரை தான் விட முடியும், யாருன்னு நீயே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து ஆனோட புருஷனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிடுறா. உடனே ஆனோட புருஷன் என்ன பண்ணுறான்னா ஆன் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு மிரட்டுறான். உடனே ஹீரோயினை வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஆனை பிடிச்சிக்கிறான். அதில் ஆனோட ஹஸ்பண்டுக்கு தலையில் அடிச்சிருது. ஹீரோவை அதை கேப்பில் குத்த வரான். ஹீரோயின் போய் ஹீரோவை காப்பாற்றிடுறா. உடனே ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஹீரோ சேர்த்துட்டு ஒரு கால் வருது, அங்கேருந்து போகிறாரு. பின்னாடி ஹீரோயின் வெளியே போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு போயிருக்காரு. அதனால் ஹீரோயினால் வெளியில் போக முடியல. எங்கே வந்திருக்கான்னா ஆனை பார்க்க தான் வந்திருக்காரு. ஆன் என்ன சொல்கிறான்னா எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுடுறா. அதுக்கு ஹீரோ வந்து இப்போ வேறு வழி இல்லை, ஆனோட மனநிலை சரியில்லை அப்படின்றதுனால சரின்னு சொல்லிடுறாங்க. அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு வெட்டிங் பிளானர் போல் அவகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஹீரோவோட குழந்தைக்கு, அதனால் எங்களோட கல்யாணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஆனும் வந்து சொல்லிவிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த வில்லனோட ஃபோட்டோவை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆன் வந்து ஹீரோயினை வார்ன் பண்ணிட்டு போகிறான், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ஆன் தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்டில் தான் அடைச்சி வச்சுருப்பான் போல். வில்லனுக்கு ஆன் சாப்பாடு கொண்டுட்டு போதே சொல்கிறா அவள் செத்தா மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல அவனும் அவளை போட்டு முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கதை ஹீரோயின் வந்து வெளியில் நின்று கேட்டுடுறா. இவங்க கேட்டதை அவங்க உள்ளேருந்து பார்த்துடுறாங்க. உடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்து உள்ளே வச்சிடுறாங்க. வச்ச கேப்பில் ஆன் என்ன பண்ணுறான்னா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டை குத்தி விட்டுடுறா. குத்திட்டு ஹீரோயின் வெளியில் போக ட்ரை பண்ணுறா. அவளோட தலையில் அடித்து அதாவது ஹீரோயின் கொலை பண்ண மாதிரி மாடிஃபை பண்ணிடுறா. இதை ஹீரோவை கூட்டு வந்து காமிச்சிடுறா. இவ்வளவு எவிலாக இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி அடைச்சி வைங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா நான் எதுவுமே பண்ணலைங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலை அப்படின்னு சொல்ல அதுங்களே ஹீரோயின் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயினை பயங்கரமாக போட்டு பொளந்து எடுத்துடுறாங்க. ஹீரோயின் நம்ம ஏன்டா உயிர் வாழ்கிறோன்ற மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ ஆனுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே அந்த நாள் வந்துடுது. 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருது 2 பேருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே ஆன் வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண பேபி இருக்குல்லையா வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆனை விட்டு விலகி போயிடுறாரு. ஹீரோயினோட ரூமில் தான் வந்து பார்க்காரு. அந்த வில்லனோட ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுருக்கா. இதுலேயே ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணுறாருனா அந்த மர்டர் நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துல போய் பார்க்காரு. ஆனோட ஸ்டட்டு ஒன்று இருக்குது. இதை எடுத்து பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயின் எதுவும் பண்ணலைன்றதை புரிஞ்சுக்கிறாரு. உடனே லாயருக்கு கால் பண்ணி ஹீரோயினை வெளியே எடுக்க சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வெளியில் வந்துடுறா. வந்த ஹீரோயின் மூஞ்சியில் பார்த்தா நல்லா பொழந்து கட்டின மாதிரி இருக்குது. ஹீரோ கேட்குறாரு ஸ்டெயிலில் நல்லா பொழந்துட்டாங்க போல், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயின் வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ விட மாட்டார். அதனால் கூப்பிட்டு வந்து எங்கே சேர்த்துருக்காருனா ஹாஸ்பிட்டலாக சேர்த்துருக்காரு. ஒபீடியண்ட்டாக என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஒரு நர்ஸ் வராங்க அப்போ ஹீரோயினுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறது வந்து ஆனுக்கு தெரிஞ்சிருது. அந்த சமயம்தான் கரெக்டாக ஹீரோ வீட்டுக்குள்ளே வர்றாரு. ஆன் கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து இல்லை கம்பெனி ஒர்க்காக வெளியில் போயிருந்தேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. உடனே ஆன் ஒரு பிளான் பண்ணுறா. என்னன்னா ஹீரோயின் வந்து ரூமில் இருக்காளே அவளை வந்து எப்படியாவது வெளியில் கூப்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லி ஒரு நர்ஸ்கிட்ட சொல்லியிருப்பா போல். அந்த நர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டிகிட்ட வந்து
டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து இன்னொரு ரூம்குள்ளே விடுறா நர்ஸு. நீங்கள் இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து ஆண்கிட்ட பேச ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறா. அந்த பொண்ணு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறா, ஹீரோயின் பார்த்துடுறா. உடனே அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, நர்ஸ் பொண்ணு வந்து ஹீரோயின் வந்து தன்னோட டீமில் சேர்த்துக்கிறா. இப்போ எல்லா வேலையும் முடித்த ஹீரோயின் வந்து அவளோட வார்டுக்கு போகிறா. அப்போ வந்து ஆன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்துடுறா. கரெக்டாக ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவளை ஆனை ஃபஸ்ட்டு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டு போய் இது பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆண் வயிற்றில் இருக்க பேபி இறந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து நர்ஸையும் ஹீரோயினையும் கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அதில் ஹீரோயினுக்கு வந்து மூக்கில் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போக சொல்லிடுறாரு. கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஏதோ கிரிட்டிக்கலாக இருக்கும் போல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹீரோ பார்த்து பக்கத்தில் நிற்கிறார். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா ஹீரோயின் கிட்ட நீ நல்லபடியாக புடைச்சி வந்து உன்னோட கடனை நீ அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து இன்னமும் நீ என்னை விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆப்ரேஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஹீரோ நம்ப மாட்டிக்காரு. உடனே உள்ளே போய் பார்த்துட்டு நீ எப்படி சாகலாம், மரியாதை எந்தின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க உயிரோட இருக்கையில் ஒருத்தனும் கண்டுக்கல, செத்ததுக்கப்புறம் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனோட பாடியை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணியில் மயக்க மருந்து கொடுத்து ஹீரோவை மயக்க வச்சிடறாரு. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோ போய் அந்த டாக்டர்கிட்ட சண்டைக்கு போக உன்னோட ஒய்ஃப் பாடியெல்லாம் எரிச்சாச்சு, இந்த அதுக்கான சாம்பல்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ வாங்கிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்துட்டு போகிறாரு. வாரவன் போகிறவன்ட்டெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு மயங்கி ரோட்டில் விழுந்துடுறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். ஆன் தான் பக்கத்தில் இருக்கா. ஆனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறா. என்னென்னு பார்த்தா இறந்தான் இல்லையா, அவனோட தங்கச்சி வந்து ஒரு சில ஃபோட்டோஸை காட்டி ஆனை மிரட்ட ஆன் வந்து சொல்கிற ஹீரோவோட ப்ராப்பர்ட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளையும் தன்னோட குரூப்பில் சேர்த்துக்கிறா. இந்த கேப்பில் ஹீரோக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோயின் உயிரோட இருக்கான்னு தெரியுது. உடனே டாக்டர் கிட்ட வந்து கேட்க டாக்டர் வந்து எப்படி உண்மையை சொல்லுவார் சொல்ல மாட்டேன்ட்டார். ஹீரோ போன உடனே ஹீரோயின் வெளியில் வர்றா. ஆனால் தம்பியை வச்சு மிரட்டிட்டு வந்திருப்பார். அதனால் தம்பியோட மாஸ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ரிமூவ் பண்ண போகிறாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ வந்துட்டல எனக்கு அதுவே போதும்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் தான் தம்பியை கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ விடுறா அப்படிங்க, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் ஒரு வார்டில் கூட்டு வந்து படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல டாக்டர் யாருன்னா எப்போயும் வழக்கமாக பார்ப்பாலே ஹீரோயினுக்கு அந்த டாக்டர் தான் போல். அப்போ அவர்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு இவளை நல்லபடியாக கேர் பண்ணணும், இல்லைனா உன் குடும்பத்தையே பொழந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ டாக்டர் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே உன் தம்பியை கடத்திட்டோம், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால். ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோயினையும் ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஆனும் அந்த புதுசாக அந்த வில்லியும் கடத்திடுறாங்க. ஹீரோவையும் கடத்ததை தான் பிளான் போல். அதனால் ஆன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பின்னாடி கூடி ஹீரோவை மண்டையை பொழந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்போ ஹீரோவையும் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ஆன் சொல்கிறா இவங்க ரெண்டு பேரையும் முடிச்சிரு, இப்போ ஹீரோவுக்கு நான் தான் லீகலான ஒய்ஃபு, ஹீரோ இறந்துட்டாலுமே அவரோட சொத்து எனக்கு தான் வரும், அதனால் முடிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்த வெள்ளிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேளுன்னு கேட்க அவள் வந்து என்ன பண்ணுறான்னா என்ன தூக்கிடுறா. ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் எண்ணெயை ஊற்றிட்டு கரெக்டாக பற்ற வைக்க போகிறா. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கயிறை கலட்டிட்டு அவளை தள்ளி விட்டுடுறா. இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கேப்பில் ஹீரோ என்ன பண்ணுறாருனா அவரோட கயிறை கலட்டிட்டு வந்து ஹீரோயினை தனியாக இழுத்துட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுடுறாரு. இப்போ ஹீரோயினும் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக டாக்டர் வந்து அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஆன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சில பீப்புள்ஸை வச்சு தன்னைத்தானே செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியலை, இவன் நம்பினதெல்லாம் போதுன்னு சொல்லி அவளை அங்கேயே கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தான் வர்றாரு. ஹீரோ வந்தவர் பயங்கர பாசமாக கொஞ்சிறது, ஹக் பண்ணுறது, அப்புறம் ஆப்பிளெல்லாம் உரித்து நல்லா கட் பண்ணி ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி இருக்கார். அப்போ ஹீரோவோட அப்பாவை கொன்னது ஆன் தான்ற எவிடன்ஸ் ஹீரோக்கு கிடைக்கிது. அதை ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஆனை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா
ப்ரெஸ் மீட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆன் என்ன நினைக்கிறானா, ஹீரோ தன்னை வந்து ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு நினச்சி உட்காந்துட்ருக்க ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறானா, ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுறா. இல்லை நான் பண்ணலை, அதை வந்து உங்கள் அப்பா தானே பண்ணார் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணது, தன்னோட அப்பாவை கொலை பண்ணது, தன் தம்பியை மாடியிலேருந்து தள்ளி விட்டது எல்லாமே ஆன் தான் அப்படின்னு சொல்ல ஆன் வந்து சொல்கிறா நான் ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்றா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன் என்ன சொல்கிறான்னா, இப்படியெல்லாம் வரும்னு தெரியும், அதனால் நான் என்ன பண்ணி தெரியுமா, உன் குழந்தைய ஆல்ரெடி கடத்தி வச்சுருக்கேன், வாழ்க்கையை விட சாவை விட மோசமான தண்டனை அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என் குழந்தைய கூட அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஆனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. டாக்டர் தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து குழந்தை வேணுன்ற நிலமையில தான் இருக்கா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆனை கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஆன் வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாளே தவிர குழந்தைய கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன்றா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து ஆனை போட்டு விட்டுறாரு. ஹீரோயின் வர்றா அந்த இடத்துக்கு. வந்தவன் என்ன பண்ணுறான்னா ஆனை ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு மாத்திரையை, அதாவது மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறா, மயக்க மருந்து மாதிரி. ஹீரோ இந்த கேப்பில் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, குழந்தை தான் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால் ஆப்ரேஷனுக்கு ரெடியாகும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த ரூம்லேருந்து ஹீரோ வெளியில் வந்தவர்கிட்ட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஆன் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டாலாம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளை எப்படியாலும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் ஆப்ரேஷனுக்கு சம்மதிச்சிட்டா இல்லையா, அதனால் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்ருக்காரு. ஒரு வாய்ஸ் கேட்குது, உன் தம்பி வேணும்னா மேலே இருக்க ரூஃபுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தம்பிங்கவும் ஹீரோயின் வந்து ஆப்ரேஷனை விட்டுட்டு அங்கேருந்து மேலே வந்து பார்க்குறா. அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்க தம்பியை கடத்தி வச்சுட்டு ஆனும் அந்த இறந்தான் இல்லையா, இறந்தவனோட தங்கச்சியும் ஹீரோயினை வந்து நீயா மாடியிலேருந்து குளிச்சிரு, அப்போ தான் தம்பியை விடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ஹீரோ வந்து அவள் இப்போ சாக போகிறவ தான், அவளால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன நானே குத்திக்கிறேன்னு சொல்லி கையிலையும் காலையும் குத்திக்கிறாரு. உடனே இவ ஆன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு வந்து ஹீரோயின் தான் சாவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் செத்து போகிறேன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு கேட்க சொல்கிறேன்னு சொல்லி ஆன் சொல்கிறா. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட, அதனால தான் அவளை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்ட அந்த இறந்தான்லேயே அவனோட தங்கச்சி வந்து ஆனை குத்த போக அதுங்களே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இப்போ அந்த தங்கச்சி என்ன பண்ணுறான்னா ஆனை குத்தி விட்டுறா. அங்கேருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதனால் அவள் ஹெலிகாப்டர் கேட்கா. அதுக்குள்ளேயும் ஆன் என்ன பண்ணுறான்னா எக்ஸோட தங்கச்சியை குத்தி விட்டுறா. அந்த கேப்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் தம்பியை கலட்டி விட்டுறாங்க கட்டை. இந்த கேப்பில் தம்பியும் கண்ணு முழிச்சிட்றான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி அங்கனே செத்துடுறாங்க. ஹீரோயின் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எவ்வளோ டைம் இருக்குலாம் சொல்லலை. ஹீரோயின் அவ்வளோதான் முடிஞ்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைக்கு மெமரிஸ் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வயசு பிறந்த நாள்லேயும் ஒவ்வொரு வாழ்த்து சொல்கிற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து அப்படியே ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருது. ஹீரோயின் கோமாலேயே இருக்கிற 5 வருஷம் கழித்து ஹீரோ குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாரு பார்க்குறதுக்கு. ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியலை. அதனால் தம்பியை வர சொல்கிறாரு. தம்பியை பார்த்தும் ஹீரோயினுக்கு அடையாளம் தெரியலை. இதனால் ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கையிலேயே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெமரி வந்திருக்கும் போல். அதனால் என்ன பண்ணுறான்னா, மிச்சம் இருக்க நாட்களையால் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறா. குழந்தை கூட வந்து கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் வந்து குழந்தை கூட தூங்கிட்டு இருக்கையில் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, குழந்தைய வேறு ரூமில் மாற்றி விட்டுட்டு ஹீரோயின் கூட வந்து படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு, ஹீரோயின் இல்லை. ஹீரோயின் எங்கே வந்திருக்கானா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப் வந்திருக்கா. அங்கேயே அட்மிட் ஆகிட்டா போல். இப்போ அட்மிட் ஆகிட்டு இருக்கா. அவ்வளோதான், நாள் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் வீல் சேரில் உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்ருக்கா. ஹீரோ வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி போற்றி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சிரித்து சிரித்து பேசிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ண மாதிரி ஹீரோயினோட உயிர் போயிடுது அதே இடத்துல. இப்போ ஹீரோ வந்து அந்த தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஹீரோயின் மறுநாள் எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலையா, அப்போ ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பா. என்னென்னா, குழந்தை உன்கிட்ட இருக்குது, குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், நீயும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு விஷஸ் மாதிரி கொடுத்துட்டு ஏஞ்சல் மாதிரி மறைஞ்சு போகிற மாதிரி ஹீரோயின் வந்து அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது காய்ஸ். வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.